வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தட்டைப்பயிறு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 kg தட்டைப்பயிரை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இது இப்போது இதில் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் அதிகமாகவே உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு, இந்த கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்துட்டு, வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப அதிகமாக வேக வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். இப்போ இந்த டைமில் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிற தட்டைப்பயிரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வேக வைக்கணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வைக்கலாம். தண்ணி ஊற்றி விடாமல் இந்த மாதிரி லைட்டாக தெளித்து விட்டு வேக வச்சு எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இது வேகட்டும். இது வேகிற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காயும் கொஞ்சமாக வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துட்டு கொரகொரப்பாக இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இது இப்போ இருக்கட்டும். இப்போ பயறு நல்லாவே வெந்து வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த தேங்காவை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக இதை மேலே பரப்பி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை கலந்து விட்டுடலாம். சுவையான தட்டைப்பயிறு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் தேங்காயும் நிலக்கடலையும் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.